விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்னகாமன்பட்டியில் செயல்பட்டு வரும் கோகுலேஸ் பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலையில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தினால் ஆலையில் உள்ள 5 அறைகள் வெடித்து சிதறி தரைமட்டமானது. இந்த வெடி விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே 6 பேர் பலியாகினர். மேலும் படுகாயமடைந்த 4 பேர் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் இந்த பட்டாசு வெடி விபத்து மீட்பு பணியில் சாத்தூர் மற்றும் சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். இந்த வெடி விபத்து குறித்து சாத்தூர் நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டாசு ஆலையின் மேலாளர் உட்பட 2 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 4 பேர் டெத் ஆயிருக்கு. அதை எடுத்து மீட்டர் பண்ணியிருக்கிறோம். 5 நபர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா பாதுகாப்பாக இருக்கிறதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது ஆலை உரிமையாளர் மாரி அந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம். அதில் எந்த மாற்றுக்கிறது விதிமுறை மீறல் எதுவும் இருந்திருக்கா சார்? நீங்கள் ஆய்வு பண்ண வரைக்கும் பார்த்து நாக்பூர் லைசன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்கள். காட்டு பகுதியில் இருக்கிறப்ப ரோடு பார்த்தீங்கன்னா மண் ரோடு எந்த பார்த்துருப்பீங்க. அது சொன்னால் நீங்கள் ஏதாவது அறிவுறுத்தி ரோடு போட சொல்லுவாங்க சார்? இல்லை, அதை நான் கலெக்டர் சார்ட்டையும் ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் வரும்போது பார்த்துருக்கேன். கண்டிப்பாக பட்டாசு ஆலைக்கு வரணும்னாலே ரோடு சரியான இதில் கிடையாது. அதேமாதிரி மீட்பு நடவடிக்கை எடுத்து போகும்போதும் அவ்வளோ தூரத்துக்கு இதாக தான் இருக்குது. ரோடுகள் எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஃபயர் சர்வீஸ் வரவே ரொம்ப ரொம்ப தயங்கி தான் சார் எல்லாம் பண்ணிவிட்டு உடனே தகவல் கிடைச்சோடனே உடனே எல்லாம் பண்ணியாச்சு. நான் அதை கலெக்டர் நாலேஜ்